வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 389 என்ன ஆச்சு? தமிழக காவல்துறைகளுக்கு குரல் கொடுத்த அண்ணாமலை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தலைமை காவலர்களாகவே இருக்கும் காவலர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்ஐ பதவி உயர்வு கிடைக்குமாறு அரசாணையை திருத்தி வெளியிட வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் தனது தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்ததும் அவற்றை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டு மீண்டும் தேர்தல் நெருங்கும் பொழுது வாக்குறுதிகளை அரைகுறையாக நிறைவேற்றும் திமுகவின் ஏமாத்து வித்தை காவல்துறையினர் பதவி உயர்விலும் தொடர்வது கடுமையான கண்டிக்கத்தக்குரியது. தனது தேர்தல் வாக்குறுதி எண் 389 இரண்டாம் நிலை காவலர்களுக்கு மொத்தம் 20 ஆண்டுகளில் எஸ்எஸ்ஐ பதவி உயர்வு வழங்கப்படும் என்று கூறியிருந்ததை 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தற்பொழுது இன்னும் ஆண்டில் தேர்தல் வர இருப்பதால் குழப்பமான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது திமுக அரசு. இந்த அரசாணையின்படி கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியில் சேர்ந்த காவல்துறையினருக்கு எஸ்எஸ்ஐ பதவி உயர்வுக்கு மொத்தம் 23 ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை என்றும் 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் மொத்தம் 25 ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை என்றும் பிரிவினையை ஏற்படுத்துகிறது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தவா 4 ஆண்டுகள் எடுத்து கொண்டீர்கள் என்ற கேள்வி காவல்துறைக்கிடையே எழுந்துள்ளது. இந்த தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்க திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்ததைப் போல காவல்துறையினரின் மொத்த பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மொத்தம் 20 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தும் இன்னும் தலைமை காவல்துறையாகவே இருக்கும் காவலர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்ஐ பதவி உயர்வு கிடைக்குமாறு அரசாணையை திருத்தி வெளியிட வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.